வணக்கம் நண்பர்களே. பதிவு செய்யப்படாத உயிலை எழுதி வைத்தவர் இறந்த பிறகு சுமார் ஒரு 10 வருடம் கழித்து அந்த பதிவு செய்யப்படாத உயிலை நாம் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான முன் தீர்ப்பையும் இது தொடர்பான சட்ட விதிகளையும் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2-3 பேர் என்கிட்ட இது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரிப்ளை சொல்ல நமக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, நான் இந்த வாரம் வியாழக்கிழமை வெள்ளி சனி 3 நாள் நான் சென்னையில் இருக்கிறேன். இது போல் ஒரு பிரச்சனையில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்வதற்காக நேரடியாக சென்னைக்கு வர்றேன். இப்போ நம்ம ரிட் மனு தாக்கல் செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பதிவு செய்யப்படாத உயிலை எழுதி வைத்தவர் இறந்து ஒரு சுமார் 10 வருஷம் கழித்து அந்த பதிவு செய்யப்படாத உயிலை நாம் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவுக்காக தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் அதற்கான நிபந்தனைகள் என்ன? சப் ரிஜிஸ்டர் நான் பதிவு பண்ண மாட்டேன்னு மறுக்க முடியுமா? இதற்கு ஏதாவது லிமிட்டேஷன் உண்டா அப்படிங்கிறதுக்காக நிறைய முன் தீர்ப்புகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு தீர்ப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பதிவு செய்யப்படாத உயிலை அந்த உயிலை எழுதி வைத்த நபர் இறந்த பிறகு நாம் பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக நாம் சில சட்ட விதிகளையும் நாம் தெரிஞ்சுக்கிடணும். குறிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் செக்ஷன் 27, செக்ஷன் 40, செக்ஷன் 41 இந்த 3 ப்ரொவிஷனும் இதுக்கு ரிலேட்டடாக வரும். அதுபோக ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸில் சாப்டர் 3 அதுவும் இது ரிலேட்டடாக தான் வருது. இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 27 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு உயிலை பதிவு செய்வதற்காக நீங்கள் எந்த காலத்திலும் அதை சார்பதிவாளர் முன்பாக தாக்கல் செய்யலாம் அப்படின்னு அந்த செக்ஷன் பர்டிகுலராக பேசுது. செக்ஷன் 40 பிரிவு 40 என்ன பேசுதுன்னா, இந்த உயிலை பதிவுக்காக தாக்கல் செய்ய அதிகாரம் உடையவர்கள் அல்லது உரிமை உடையவர்கள் யார் அப்படின்னு அது பேசுது. செக்ஷன் 41 இந்த பதிவு செய்யப்படாத உயிலை அந்த உயிலை எழுதி வைத்த நபர் இறந்த பிறகு பதிவுக்காக தாக்கல் செய்யும் போது சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன மாதிரியான என்கொயரி எல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 41 பேசுது. அதுபோக இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸு சாப்டர் 3 பேசுது. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 27 என்ன சொல்லிட்டாங்க, ஒரு உயிலை நீங்கள் பதிவுக்காக எப்போது வேண்டுமானாலும் தாக்கல் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு உயில் பதிவு செய்யப்படவில்லை, எழுதி வைத்த நபர் இறந்து விட்டார், ஒரு 30 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ 30 வருஷம் கழித்து நீங்கள் போய் பதிவுக்கு தாக்கல் செய்யலாமா அப்படின்னா தாக்கல் செய்யலாம். ஏன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் செக்ஷன் 23 கால வரம்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த கால வரம்பானது உயிலுக்கு பொருந்தாது. அப்போது ஒரு பதிவு செய்யப்படாத உயிலை பதிவு செய்வதற்காக நீங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்வதற்கு உங்களுக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. நீங்கள் எத்தனை வருடங்கள் கழித்தினாலும் அதை பதிவுக்காக தாக்கல் பண்ணலாம். இப்போ இது கிளியர் ஆயிடுச்சு. அப்போ லிமிட்டேஷன் ஆக்டு ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் உயிலில் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்காக சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்வதற்கு லிமிட்டேஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆயிரும். அப்புறம் நீங்கள் அடுத்த செக்ஷன் வந்தீங்கன்னா செக்ஷன் 40. செக்ஷன் 40 என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த உயிலை தாக்கல் செய்ய உரிமை உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 சப்கிளாஸ் 1 ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த உயிலை எழுதி வைத்தவர் அவரது வாழ்நாளில் எப்போ வேணாலும் பதிவுக்காக கொடுத்துடலாம். இப்போ உயிலை எழுதி வைத்தவர் இறந்து விட்டார் அப்படின்னா அந்த உயிலில் யாரையாவது நிறைவேற்றுனராக அவர் நியமித்திருந்தால் அந்த நிறைவேற்றுனர் அந்த பதிவு செய்யப்படாத உயிலை அந்த எழுதி வைத்த நபர் இறந்த பிறகு பதிவுக்காக தாக்கல் செய்யலாம். அதுபோக அந்த உயிலின் பயனாளியும் தாக்கல் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போது உயிலை எழுதி வைத்த நபர் இறந்த பிறகு அந்த உயிலை பதிவு செய்வதற்காக சார்பதிவாளர் அலுவலகத்தில் யாரெல்லாம் தாக்கல் செய்யலாம் அப்படின்னா 2 பேர் தாக்கல் செய்யலாம். ஒன்று அந்த எக்ஸிக்யூட்டார், அந்த நிறைவேற்றுனர். ரெண்டாவது யாருன்னா அந்த உயிலின் பயனாளி தாக்கல் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், முதல்ல
உயிலை பதிவு செய்வதற்கு லிமிட்டேஷன் இல்லை. ரெண்டாவது, யார் அந்த உயிலை வந்து பதிவு செய்வதற்காக சார்பதிவாளத்தில் தாக்கல் செய்யலாம்னா எக்ஸிக்யூட்டர் தாக்கல் செய்யலாம், அந்த பெனிஃபிஷரி அந்த உயிலின் பயனாளி தாக்கல் பண்ணலாம். அப்போ 2 கிளியர் ஆச்சு. செக்ஷன் 41ல் இப்போ ஒரு பதிவு செய்யப்படாத உயிலை சார்பதிவாளத்தில் பதிவுக்காக தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ சார்பதிவாளர் அப்படியே அதை பதிவு பண்ணிடுவாரா அப்படின்னா, அவர் சில விஷயங்களை பார்த்து மனநிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 41ல் சொல்லியிருக்காங்க. அது எப்படியெல்லாம் மனநிறைவு அடையலாம்? முதல்ல, உண்மையிலேயே இந்த உயிலை எழுதி வைத்தவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறத சார்பதிவாளர் கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்ததாக, இந்த உயிலை எழுதி வைத்த நபர் தான் அந்த உயிலில் கண்ட நபர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது உயிலை எழுதி வைத்தவர் இன்னார் தான் அப்படிங்கிறத வந்து சார்பதிவாளர் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்ததாக, அந்த உயிலின் பயனாளி செக்ஷன் 40க்கு கீழே உள்ள நபர் இவர் இந்த உயிலின் பயனாளி தானா, இந்த நிறைவேற்றுனர் தானா அப்படின்னு சார்பதிவாளர் விசாரிக்கலாம். அப்போ சார்பதிவாளர் வந்து ஒரு பதிவு செய்யப்படாத உயிலை பதிவுக்காக ஏற்கும்போது அவர் எந்த விஷயங்கள்லாம் குறித்து விசாரிக்கலாம்? உண்மையிலேயே உயிலை எழுதி வைத்த நபர் இன்னார் தானா? இப்போ மாடசாமி ஒரு உயிலை எழுதி வச்சிருக்காருன்னா, உண்மையிலேயே இந்த உயிலை எழுதி வைத்தவர் இந்த மாடசாமி தானா அப்படிங்கிறத அவர் விசாரிக்கலாம். அடுத்ததாக, அந்த உயிலை எழுதி வைத்தவர் உண்மையிலேயே இறந்து விட்டாரா அப்படிங்கிறதுக்காக டெத் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணலாம். அடுத்ததாக, உண்மையிலேயே இந்த உயிலை பதிவுக்காக இப்போது தாக்கல் செய்திருக்கிற நபர் அந்த உயிலில் கண்ட எக்ஸிக்யூட்டர் தானா, அந்த உயிலில் கண்ட பயனாளி தானா அப்படின்னு கண்டறியலாம். அப்போது அந்த செக்ஷன் 41ல் சார்பதிவாளருக்கு உள்ள அதிகாரம் என்ன? அந்த சொத்தில் கண்ட உரிமை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் சார்பதிவாளர் விசாரிக்கக்கூடாது. ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உண்மையிலேயே உயிலை எழுதி வைத்தவர் மாடசாமி தான், ரைட், ஓகே. அந்த மாடசாமி செத்து போயிட்டார், ஓகே. இப்போ அந்த உயிலை பதிவுக்காக தாக்கல் செய்திருக்க நபர் அந்த உயிலில் கண்ட பயனாளி தான், அல்லது அந்த உயிலில் கண்ட எக்ஸிக்யூட்டர் தான் அப்படிங்கிற அளவில் மனநிறைவு அடைந்துட்டால் அந்த உயிலை பதிவு செய்யலாம் அப்படின்னு செக்ஷன் 41 சொல்லுது. அதுபோக ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸு சாப்டர் 3 இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணி பேசுது. இப்போ இது தொடர்பாக நாம் ஒரு முன் தீர்ப்புக்கு போவோம். இந்த தீர்ப்பை வந்து 22/11/2024 நம்ம மதுரை ஹைகோர்ட் வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் ஜி.கே. இளந்திரையன் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு. இந்த வழக்கில் கண்ட பெட்டிஷனர் பேர் வந்து ராஜகோபால். இந்த ராஜகோபால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு போடுறாரு. அந்த ரிட் மனுவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்வே நம்பர் 550/1 ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கண்ட சொத்து எங்கள் அப்பாவுக்கு 9/6/1966 தேதியிட்ட கிரை ஆவணம் மூலமாக பதியப்பட்டது. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த சொத்தை பொறுத்து என் பெயருக்கு 7/4/1995 ஒரு பதிவு செய்யப்படாத உயிலை எழுதி வைத்திட்டார். அதன் பிறகு எங்கள் அப்பா 1/3/1996 இறந்து போயிட்டார். அதனால் அந்த பதிவு செய்யப்படாத உயிலை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் வந்து 22/8/2024 சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தாக்கல் பண்ணினேன். ஆனால் சப்ரிஜிஸ்டர் வந்து உயில் எழுதப்பட்டு 28 வருடங்கள் கழித்து பதிவுக்காக தாக்கல் செய்திருப்பதால் அதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ரெஃப்யூசல் செக் ஸ்லிப்பு கொடுத்துட்டாரு. அதனால் அந்த ரெஃப்யூசல் செக் ஸ்லிப்பை கேன்சல் பண்ணி என்னை பதிவுக்கு நீங்கள் உத்தரவிடணும்னு கேட்டு ரிட்டு போடுறார். அப்போ இதில் வாதி இந்த பெட்டிஷனருடைய மனுவிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பெட்டிஷனுடைய தந்தைக்கு பாத்தியப்பட்ட கிரைய சொத்து எப்போ கிரையம் வாங்கியிருக்காரு? 1966 கிரையம் வாங்கியிருக்காரு. அவர் இந்த பெட்டிஷனரான ராஜகோபாலுக்கு ஒரு பதிவு செய்யப்படாத உயிலை எழுதி வைக்கிறார். எப்போது எழுதி வைக்கிறாரு? 1995 எழுதி வைக்கிறார். அதன் பிறகு இந்த பெட்டிஷனுடைய அப்பா இறந்து போகிறார். எப்போது இறந்து போகிறார்? மறு வருஷமே 1996 இறந்து போகிறார். அதன் பிறகு 28 ஆண்டுகள் கழித்து இந்த பெட்டிஷனர் வந்து அவங்க அப்பா எழுதி வச்ச அந்த பதிவு செய்யப்படாத உயிலை பதிவு செய்யணும்னு சொல்லி சார்பதிவாளத்தில் தாக்கல் பண்ணார். சப்ரிஜிஸ்டர் பதிவுக்கு மறுக்கிறார். என்ன காரணம் சொல்லி மறுக்கிறார்? உயில் எழுதுனது 1995
நீங்கள் அந்த உயிலை பதிவு செய்வதற்காக எப்போ தாக்கல் பண்ணுறீங்க? 2024 தாக்கல் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 28 வருடங்கள் கழித்து நீங்கள் தாக்கல் பண்ணுறதுனால இதை ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறார். அப்போ சப்ரிஜிஸ்டர் என்ன நினைக்கிறாரு? 28 வருஷம் கழித்து நீ பதிவு செய்யப்படாத உயிலை இப்போ பதிவு செய்யணும்னு தாக்கல் பண்ணியிருக்க, பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லுதாரு அப்படின்னா, அவர் நீ பதிவுக்காக தாக்கல் செய்வது வந்து லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். காலவரம்பு இல்லை, 28 வருஷம் கழித்து நீ போட்டுக்கிறத வந்து என்னால் ஏற்க முடியாது அப்படின்னு ரிட்டர்ன் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே செக்ஷன் 27 என்ன பார்த்தோம்? ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ஒரு உயிலை பதிவுக்காக எப்போது வேண்டுமானாலும் தாக்கல் செய்யலான்னு பார்த்துட்டோம். அதே போல் செக்ஷன் 23 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் நாம் என்ன பார்த்தோம்? அதில் உள்ள காலவரம்பு உயிலுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ சப்ரிஜிஸ்டர் 28 வருஷம் கழித்து நீ வந்து பதிவு செய்யப்படாத உயிலை பதிவுக்காக தாக்கல் பண்ணியிருப்பதை ஏற்க முடியாதுன்னு சொல்லுவது வந்து சட்டப்படி சரியான்னு பார்த்தா சட்டப்படி சரியில்லை. ஏன்னா உயிலுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. உயிலை பதிவுக்காக எப்போதும் வேண்டாலும் தாக்கல் செய்யலாம். உயில் ஆவணத்திற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சொல்லியிருக்கிற அந்த லிமிட்டேஷன் ஆனது பொருந்தாது. அப்போது சப்ரிஜிஸ்டார் கொடுத்துருக்கிற ரெஃப்யூசல் செக்ஸ் ஸ்லிப் வந்து செல்லாது. அதுபோக செக்ஷன் 40 இந்த பிரச்சனையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ செக்ஷன் 40 நம்ம என்ன சொன்னோம்? உயிலை பதிவுக்காக தாக்கல் செய்ய உரிமை உடையவர்கள் யார் அப்படின்னு செக்ஷன் 40 சொல்லிடுறாங்க. அந்த 40 சப்கிளாஸ் 1 யாருன்னு சொல்லிடுறாங்க? அந்த உயிலின் பயனாளின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பெட்டிஷனர் யார்? உயிலின் பயனாளி. உயிலை எழுதி வைத்தவர் யார்? அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அப்போ செக்ஷன் 40 சப்கிளாஸ் 1 பிரகாரம் உயிலின் பயனாளியான இந்த ராஜகோபால் தான் அந்த பதிவு செய்யப்படாத உயிலை பதிவுக்காக சப்ரிஜிஸ்டாரத்தில் தாக்கல் பண்ணுறார். அப்போ அதுவும் சட்டப்படி செல்லும். அடுத்ததாக செக்ஷன் 41 என்ன? சப்ரிஜிஸ்டார் ஒரு உயிலை பதிவு செய்வதற்கு முன்பாக அவர் என்னென்ன விஷயங்கள் குறித்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது செக்ஷன் 27, செக்ஷன் 40, செக்ஷன் 41 ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸு சாப்டர் 3 பிரகாரம் 28 வருஷம் கழித்து நீ உயிலை வந்து பதிவுக்காக தாக்கல் செய்திருப்பதை என்னால் ஏற்க முடியாதுன்னு சொல்லி சப்ரிஜிஸ்டார் வழங்கியிருக்கிற ரெஃப்யூசல் செக்ஸ் ஸ்லிப்பானது சட்டப்படிக்கு செல்லாதுன்னு சொல்லி அந்த உத்தரவை ஸ்குவாஷ் பண்ணி பதிவு செய்யப்படாத அந்த உயிலை வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த தீர்ப்பை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த தீர்ப்பு குறித்து புரிதலும் இருந்திருக்காது, விழிப்புணர்வும் இருந்திருக்காது. ஏன் எனக்கே கூட கிடையாது. நான் 2-3 பேர் என்கிட்ட டவுட்டு கேட்டிருந்ததுனால அது தொடர்பாக நான் இவ்வளோ விஷயத்தையும் ஷார்ட்டாக படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே இந்த நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை சிலவங்க அனுப்புவாங்க, சிலவங்க சில சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க. என்னுடைய அறிவை இன்னும் கூர்த்தூட்டி கொள்வதற்கு உண்மையிலே இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா முந்தானத்து கூட என்னை திருப்பூர்லேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் இப்படி வந்து ஒரு உயில் இருக்குது, நான் வந்து என்ன செய்யணும், சப்ரிஜிஸ்டார் மறுக்காருன்னு சொன்னோன்னா நான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அவருக்கு தவறான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். உண்மையிலே இப்படி ஒரு ரிட் மனுவை போட்டு ஒரு ஆர்டர் வாங்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு தெரியல. அதனால தான் நான் ஃபோனில் வந்து யாரும் என்கிட்ட அட்வைஸ் கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஏன்னா நானே தவறாக ஒரு அட்வைஸை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அப்போ ப்ரொவைட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பதிவு செய்யப்படாத உயிலை பதிவு செய்ய வேண்டும் என்று சார்பதிவாளர் அலுவலகத்தில் எப்போது வேண்டுமானாலும் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதை பதிவு செய்வதற்கு லிமிட்டேஷன் எதுவும் கிடையாது. சப்ரிஜிஸ்டார் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்புலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். படித்து பாருங்கள், உங்கள் அனைவருக்கும் கட்டாயமாக பயன்படும். ஏன்னா இந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு வழக்கு மூவ் பண்ண போகிறேன். அதுலேயும் ஏதாவது நான் ஒரு ஆர்டர் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தகவல் கூறுகிறேன். தீர்ப்பை படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.